ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க. ஸோ புதிய விண்ணப்பங்கள் எப்போ இருந்து கொடுக்க போகிறாங்க, யாரெல்லாம் அதுக்கு விண்ணப்பிக்கலாம், உரிமை தொகை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2025 மற்றும் 26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட்டை இன்றைக்கி தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இதில் நிறைய அறிவிப்புகள் மக்களுக்கு சாதகமாகவே இருக்குது. ஸோ சில அறிவிப்புகள் மக்களுக்கு பாதகமாகவே இருக்குது. ஸோ சில அறிவிப்புகளில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமானது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞரின் கனவில்லம். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 2025 மற்றும் 26ஆம் நிதியாண்டுக்கு பார்த்திங்கன்னா 13,807 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுவரை பலன் பெறாதவர்களும் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதியவர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ புதியவர்கள் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் அப்ளையே பண்ணல அப்படின்னாலுமே ஒருவேளை உங்கள் விண்ணப்பம் நிராகரிச்சிருந்தாங்க, அதாவது ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க, தரவுகளில் கிடைக்கவில்லை அப்படின்னு வந்திருந்தாலுமே ஸோ நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்து அவங்களுக்கு புதிய ரேஷன் அட்டை வந்திருக்கு, புதிதாக திருமணமானவங்க, ஸோ அவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா நகராட்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில தளர்வுகள்லாம் கொடுத்துருக்காங்க. 2023 செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 18 தவணைகள் வங்கி கணக்கில் நேரடியாக, அதாவது மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக மாதம் 1000 அப்படிங்கிறது வரவு வச்சுட்டு வராங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1,15,00,000 மகளிர் இதனால் பயனடைந்து வராங்க. ஸோ மேலும் ஒரு 10 லட்சம் பேர் இதனால் இணைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் எப்போ விநியோகிக்கப்படும் அப்படின்னா கண்டிப்பாக 2026 தமிழகத்தில் தேர்தல் நடக்குது. ஸோ அதையொட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வரக்கூடிய ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் இதுக்கான புதிய விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விண்ணப்பங்கள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ விடுபட்டவர்கள், அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரவுகள் கிடைக்கவில்லை, புதிதாக திருமணமாகிருக்கு, அவங்க ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க, ஸோ அவங்க எல்லாருமே இதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம் தளர்வுகள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே அப்படிங்கிற இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் ஒரு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1,25,00,000 30 லட்சம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அதை ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இது வரைக்கும் நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செஞ்சு உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்களும் அப்ளை பண்ணுங்கள், எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதி இருந்து அவங்களது ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் தமிழகத்தில் ஸோ 4 சக்கர வாகனங்கள் ஒரு குடும்பத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா 4 சக்கர வாகனங்கள் இல்லை அப்படின்னாலுமே அவங்களது 4 சக்கர வாகனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரியிலே அதே மாதிரி வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்களையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஆண்டு வருமான சான்று இதெல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க. கண்டிப்பாக ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் இதுக்கான புதிய விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட புதிய மகளிர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் பயனாளியாக இணைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.